So hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஆரி வர்க் நெக் டிசைன் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸை வந்துட்டு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ கழுத்து அகண்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு நான் கழுத்தோட அகலத்துக்கு வந்து ரெண்டு சைடும் ஒரு நாட்ச் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நெக் ஆரி டிசைன் நெக்கில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த நெக் டிசைன் ரெண்டும் கரெக்டாக அந்த நாட்சோட மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஷோல்டர்லேயும் பின் பண்ணிவிட்டு பிகினராக இருக்கும்போது பின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து க்ராஸாக போகாது, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஜரி ஸ்டிச் லைன் தெரியும், அது மேலே ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. ஆனால் வந்து அதில் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா லைனிங் வந்து லூஸ் விட்டுருவோம். ஸோ அப்போ ப்ளவுஸ் சைடில் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்னா நீங்கள் லைனிங் மேலே வச்சு லைனிங் மேலே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் இதிலே வந்துட்டு அந்த ஜரி லைன் வந்து நம்ம போட்டிருக்கிறது நம்ம லைனிங் மேலே வச்சாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணி பழகிறது தான் நல்லது. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பின்னெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கீழேயும் வந்துட்டு பாட்டம்லேயும் வந்துட்டு நம்ம நாட்ச் பண்ணியிருப்போம் இல்லையா, எந்த அளவுக்கு மடிக்கணும்னு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே வந்து திருப்பிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ கீழே நம்ம வந்து எவ்வளோ மடிக்கணுமோ அந்தளவுக்கு நாட்ச் போட்டிருக்கோம். ஸோ அந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நெக்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸ் திருப்பிக்கலாம். ஏன்னா நம்ம ஒர்க் போட்டிருக்கோன்றனால நம்ம மறுபடியும் திருப்பி அதை வந்து பாட்டமில் வந்து ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இப்படி தைச்சோம்னா. இப்போ வந்து அந்த கர்வாக வர இடத்துலலாம் நாட்ச் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட்டை வந்து கட் பண்ணிடாமல் பார்த்து நாட்ச் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் பேக்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை வந்துட்டு கொஞ்சம் உள்ளே இழுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போது ஜரி லைன் வந்து ஒரு 2-3 லைனுக்கு மேலே போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த ஓரத்தையிலே போட்டுக்கலாம் நம்ம. ஸோ சில பேர் வந்து ஜரி லைன் வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணோம்னா டிசைனுக்கு இந்த பக்கமாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே வந்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். லைனிங் வந்து கொஞ்சம் நல்லா உள்ள லூஸ் கொடுக்காமல் தைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் போல் லைனிங் பீஸை வந்துட்டு லூஸ் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ஆரி ப்ளவுஸ் பேக் நெக் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லைனிங்கில் வந்து லூஸ் வராது, நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது கரெக்டான ஃபிட்டிங் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் சைடு வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். சைட்லலாம் வந்துட்டு துணி வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆரி ப்ளவுஸ்
பேக் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கீழேயும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சேஃப்டி ஸ்டிச் போட்டு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒர்க்கும் உங்களுக்கு எது வரை இருக்கோ அது வரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வந்து ஒரு சேஃப்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆரி ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்றது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போடணுன்றது மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டிச்சிங்கில் டவுட் இருக்கோ எல்லாமே கேளுங்க. ஸோ நம்ம பேக் நெக்கு தான் பாருங்கள், நீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.